இப்போ இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல நாங்கள் ஒரு பேய் எக்ஸ்ப்ளோரர் பண்ணலான்ட்டு இருக்கிறோம். ஸோ இங்கே பேய் இருக்கா இல்லையான்றதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு தான் இங்கே வந்திருக்கோம். இதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான கதை சொல்லப்படுது. இது கதை இல்லை, உண்மையிலே நடந்த விஷயம். அதை தான் கதையை எங்ககிட்ட சொன்னாங்க. ஸோ அப்படி இந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்ற ஒரு இன்ட்ரோவை நான் சொல்லிடுறேன் உங்ககிட்ட. இந்த இடத்துல ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு குழந்தை 3 பேரும் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பில்டிங்கில் இருந்திருக்காங்க வாடகைக்கு. ஸோ அவங்க கடன் பிரச்சனைனால சூசைட் பண்ணி இறந்துடுறாங்க. ஸோ அவங்களோட பாடியை இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு இடத்துலையே பிதைச்சிடுறாங்க. ஸோ அந்த பிதைச்சதில் இருந்து இந்த இடத்துல சில பிரச்சனைகள்லாம் வந்துட்டுருக்கு. அதை இந்த ஊர்க்காரங்களே இப்போ சொல்லுவாங்க, நீங்கள் கேளுங்க. அதுக்கப்புறம் அந்த கதையை நான் அப்படியே உங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறேன். வாங்க அப்படியே கதைக்குள்ளே போவோம், அப்படியே எக்ஸ்ப்ளோரையும் ஸ்டார்ட் பண்ணுவோம். எனக்கு அந்த பனை மரத்தோட நைட்டானா யாரும் வர மாட்டாங்க. அதுதான் எனக்கு இந்த பணம் அம்மா பொண்ணு எல்லாம் மாடு மீன் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் இறந்தது. ஆமாம், தண்ணிக்குள்ளே விழுந்து துணி துவைக்கிற ஒரு அம்மாவும் ஒரு பொண்ணும் இறந்து போனதா சொல்கிறாங்க. அவங்க துணி துவைச்சிருக்காங்க. இதுதான் இப்போ லேட்டஸ்ட்டாக பாடிங்க. அடையாளம் எதுன்னு அது புதைச்ச அடையாளம்? ஓ, இதுதான் புதைச்ச அடையாளமா? தண்ணி குடிச்சிருந்தாங்க, நான் பார்க்கல. அது பாட்டு தண்ணி உள்ளே ஊறிக்கணும். இந்த பபுள்ஸ் வாயிலேருந்து முட்டை முட்டையாக வருதுன்னு சொன்னதெல்லாம் இதுதான். இதுதான் நான் நினைப்பேன். ஓ, கொரோனா டைமில் இடம் இல்லாமல் புதைச்ச இடமா அது? கொரோனா இந்த மழை டைம் இதெல்லாம் இது பச்சுக்கிறாங்கன்னா அது எரிச்ச மாதிரி இருக்கானே இடம். அது எரிச்ச மாதிரி இருக்க. அது எரிச்சுக்கிறாங்க. இதோ ஒன்று அதோ ஒன்று நிறைய ஏரியில் போச்சுருக்குது. ஆனால் இப்போ வர்றதில்லை. இப்போதான் லேட்டஸ்ட்டாக ஒரு 3-4 மாதம் முன்னாடி வரைக்கும் இதுதான் பபுள்ஸ் இதுவான்னு தெரில. இது ஏதோ பபுள்ஸ் ஊறினது. மீன்காரங்க வரமாட்டாங்க நைட்டில் வரமாட்டாங்க. இங்கே யாரும் வரமாட்டாங்க. அதே மாதிரி போய் கொஞ்சம் இது பண்ணால் அது மாதிரி வரணும் வந்துருந்தாங்க. சரிண்ணா. அப்புறம் இது மாதிரி நடந்தவொன்னே வர்றதில்லை. அவர் தான் எங்ககிட்ட சொன்னது, இந்த மீன் பிடிக்கிறவர் என் பையன்கிட்ட சொல்லிடாதீங்க, இங்கே அழுகிற சவுண்டு பகல்லே கேட்கும். கேங்க எங்கள் வீட்டிலலாம் எதுனா என்ன உள்ள படுக்க வச்சுருப்போங்க கம்பெனி. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்றோம். இந்த இடத்துல எது நடந்ததுனாங்க நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு நம்ம ஏன் போய் சொல்லணும். சரிண்ணா, இந்த இடத்துல என்ன நடந்துச்சு அதையா சொல்லுங்க, மக்கள் பார்க்கறதுக்கு. இது வந்தாங்களா? சரி. அம்மா 2 பொண்ணு எல்லாம் ஒன்று மாற்றி ஒன்று இறந்துட்டாங்கண்ணே. ஒரு லைனா? அதுக்கப்புறம் துணி மூட்டைலாம் இருந்துருந்தாங்க. சரிண்ணா. சரி, தண்ணியில் விழுந்தா இறந்தாங்களா? ஆமாம்மா, தண்ணி துணி துவைக்கிறவங்க இறந்தது அந்த கரையாண்ணா? அந்த பக்கமா இல்லை இந்த பக்கம் தானே? அதுவும் இங்கேயே நடந்தது. ஆனால் நடந்திருக்கா நிறையா வீட்டு நமக்கு சொல்கிறாங்க. சரி சரி சரி. இப்போ நைட் டைமில் நாங்கள் லைட்டெல்லாம் எடுத்து கேமரா எடுத்துகிட்டு இங்கே பண்ணுறதா இருந்தால் எதுவும் பிரச்சனை கிடையாதுல்லண்ணா நமக்கு? எதுவும் இங்கே இல்லை. இதுதான் அவ்வளோதான் இது. சரிண்ணா. சரி, எதுனா நடக்கும், அவ்வளோதான். நடந்தது நடக்கும். அவங்க தான் மீன் பிடிக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கிட்ட உட்கார்றது அவர் தானா? அவங்க தான். சரிண்ணா. சரிண்ணா. இது அவங்க அப்பா அது அந்த பக்கம் இருப்பார். ஓ, பையன் தானே அது? ஆமாம் ஆமாம். பெரிய ஆள் மாதிரில இருக்கு, சின்ன பையன் மாதிரி தெரியலையே. பையனும் அப்பாவும் வருவாங்க. அப்பா தான் ஆகிட்டா இருப்போம் கொஞ்சம். இந்த பையனுக்கு இதை கேட்டால் பயந்துருவான்னு சொல்லுவாரு. அவங்க அப்பா தான் சொன்னாரு. வரதே கிடையாது தெரிஞ்ச ஒன்று. அதுக்கப்புறம் அப்படியா? ஆத்மா இங்கே இருக்கு. சரி சரி. கத்திகள் இருக்கும். அங்க ஒரு கல் இருக்குதுல்ல? ஆமா. மாடு பதறி இருக்குது. ஆமா. பக்கத்துல அங்க ஒரு கல் இருக்கும். அவர் நிக்கிறார், அங்க ஒரு கல் இருக்கும். சரி. அந்த மூலைல ஒரு கல் இருக்கும். சரிங்க, வரவங்களாம் அந்த புதக்குழி மாதிரி இருக்கிறது தெரியாம உள்ள விழுந்து மாட்டிப்பாங்களா? அம்மாவும் ஒரு பொண்ணும் இறந்து போறதா சொல்றாங்களே. நாங்கள் சரியா அந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறது காரணமே பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப நாளாக பேய் வீடியோ நம்ம எடுக்கணும், ஒரு பேயை பற்றி ரிசர்ச் பண்ணணும், அந்த ஆவிங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. ஸோ
ஸோ எந்த இடத்துக்கும் பயப்படவே மாட்டேன், தனியாக தான் போவேன், தனியாக தான் வருவேன் நான். ஸோ இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கும் போது என்னை மக்கள் ரொம்ப பயங்காட்டினாங்க. ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கு வந்து நான் மீன் பிடிக்க வரும்போது நிறைய பேர் எனக்கு வார்னிங் கொடுத்தது என்னென்னா, இந்த இடத்துல மத்தியான நேரத்தில் இருக்காத, உச்சி வெயிலில் இருக்காத, சாயங்காலம் டைமில் உள்ளே போகாத, இந்த மாதிரி பயங்காட்டினாங்க. என்னங்க ரீசன் சொல்லிட்டு நான் இங்கே இருக்கிற வீட்டுங்களில் விசாரித்தேன். நான் அந்த அம்மா வந்து என்கிட்ட ஒரு கதை சொன்னாங்க. இது கதை கிடையாது, உண்மையிலே டெய்லி இங்கே நடக்கிற விஷயம். இவங்க சொன்ன விஷயங்கள்லாம் இருக்கான்றத உண்மையிலே நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு எனக்கு ஆசை. இது வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 2-3 வருஷமாக இங்கே ஃபிஷ்ஷிங்காக வந்துட்டுருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் சொன்னேன். ஸோ அவங்க நான் ஒரு 2 பசங்க கூட ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 5 பேர் வந்திருந்தோம். 3 பேர் மட்டும் அதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். 2 பேரை சேஃப்டிக்காக வெளில நிற்க வச்சுருந்தோம். ஸோ ஏதாவது ஆபத்துனா ஃபோனில் மட்டும்தான் கனெக்ட் பண்ண முடியும், எங்களால் கனெக்ட் பண்ணி பேசிக்க முடியும். வாங்க இவங்க சொன்ன மாதிரி உண்மையிலே இந்த இடத்துல இதெல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். நாங்கள் நேரமாக ஆக இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நாங்களும் உள்ளே ரொம்ப தூரம் நடந்து போக வேண்டியது இருந்ததுனால ஸோ நாங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நாங்கள் 3 பேரும் தான் உள்ளே போகிறோம். என் ஃப்ரெண்டு வந்து வெளில நிற்கிறாப்புல. ஸோ ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அவருக்கு கால் பண்ணி ஒரு சேஃப்டிக்காக அங்கே நிற்க வச்சுருக்கோம், அங்கே இருக்காங்க. ஸோ நாங்கள் 3 பேரும் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக உள்ளே போகிறோம். இங்கே இருக்க எந்த விஷயத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி நம்ம தம்பிங்கிட்ட காட்டல. ஏன்னா காமிச்சோம்னா பயங்கரமாக பயந்துருவாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் எதுவுமே காட்டாமல் பிளாங்காக போகிறேன். ஸோ வாங்க எக்ஸ்ப்ளோரை ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த இடத்த பார்க்கறதுக்கே ரொம்ப த்ரில்லாக இருக்கேனே. என்னென்ன கூட்டு வந்திருக்க நீ? இங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் சில விஷயம் பயமுறுத்துதுன்னு சொல்கிறாங்கடா. ஆனால் பார்க்க தான் அந்த இடம் த்ரில்லிங்காக இருக்குது. இங்கே இருக்கிறவங்க யாருமே 7:30 மணிக்கு மேலே அந்த இடத்த விட்டு வெளில வரமாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. பயங்கரம், ரொம்ப பயங்கரமாக இருக்கேனா? இது ஒரு காலி கிரவுண்டு மாதிரி தான்டா, பயப்படுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லைடா. அது காமிக்க தான் நம்ம வந்திருக்கோம். பார்த்தா தெரியலையா, இது ஒரு கிரிக்கெட் விளையாடுற கிரவுண்டு மாதிரி தான் இது. போ. ஓ என்ன ஏமாற்றி கூட்டு வந்துட்டோன்னா ஏதோ சவுண்டு கேட்குதுண்ணா. எங்கடா கேட்குது? எனக்கு தான் ஃபீல் பண்ணுறியா நீனு? இப்போ யாரும் கத்துனாங்கண்ணா. எங்களுக்கு ஒன்றும் கேட்கலையடா. இது இந்த லெஃப்ட் சைடுல என்னதுடா? யாரோ நிக்கிறாங்கடா. இது வந்து கிரவுண்டு தான்டா. இங்க ஒரு பக்கத்துல ஒரு ஏரி ஒன்று இருக்குடா. அதுல தான் கொஞ்சம் பசங்க வந்து விழுந்து இறந்துட்டதா சொல்றாங்க. மற்றபடி என்னடா விளையாண்டு இருக்கேன் நீ? விளையாடுறதுக்கு இதுல என்னடா இருக்கு? உண்மையை தான்டா சொல்றேன் நானு. இல்ல கொலுசு மாதிரி கேக்குதுன்றியா? இது சமாதிலாம் இருக்கு. எங்கடா இருக்கு? அங்க பாருடா. நான் எனக்கு தெரிஞ்சு இங்க ஏதோ பெருசா ஏதோ நடந்துட்டு போனா. நீங்க அதெல்லாம் ஒண்ணுமே இல்லடா. வாங்கடா. நீ சமாதின்னு சொன்னி எங்கடா இருக்கு? பாருண்ணா, அங்க பாருண்ணா, ஏதோ புதைச்சிருக்காங்க பாருண்ணா. எங்கடா? இங்க பாருண்ணா, இங்க பாருண்ணா, அங்க பாருண்ணா. இதை திடீர்னு நம்ம வந்தோம். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. ரியலா கேக்குறியா? இது வெயிட் பண்ண. எங்கடா சமாதி இருக்கு? வாங்கடா பாப்போம். பயப்படாதீங்க. தலைவா தலைவா, நீங்க வா தலைவா. நீ நான் என்ன வீட்டை போய் விட்டு தலைவாடி. ஏன்டா ஒன்றும் இல்லைடா. வாங்கடா பார்க்கலாம். ஏதோ சவுண்டு கேட்குதுடா. அதில் உங்களுக்கு கேட்குதா? இருங்க, என் தெரிஞ்சு இதுக்கு மேலே போகிறது ரிஸ்க்கு தான் நினைக்கிறேன். ஏய், இது ரிஸ்க்கு தானே, நம்ம சொல்லி தானே கூட்டு வந்தாலும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைடா. எனக்கு அந்த பயப்படுறதுக்கு சமாதின்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். வாங்கடா. என்னடா என்னதுடா? அங்க பாருடா, பணம் மரத்துக்கு கீழ பாருடா. ஆமாடா, ஏதோ நிக்கிற மாதிரி தான்டா இருக்கு. டடா போயிடலாம். இவனுக்கு பேய் ஃபோபியா ஆயிடுச்சு. அதனால இங்க இருந்து போறது நல்லதுன்னு நினைக்கிறேன்.
நான் எனக்கு தெரிஞ்சு இங்க ஏதோ இருக்குடா வாடா நம்ம டேய் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா வந்தாச்சு வாங்கடா பாத்துட்டு போலாம் நல்லதுன்னு நினைக்கிறேன் முடிச்சிட்டு போனா நம்மள முடிச்சு விட்டுறாது அதெல்லாம் முடிக்காது வா முடிச்சிட்டு போயிடலாமா இங்க பாரு இது ஃபர்ஸ்ட் சமாதின்னு பாப்போம் வாங்கடா சமாதி தான பாருடா அது டேய் சமாதி மாதிரி தெரியலடா ஏதோ மண்ணு குமிச்சு வச்சிருக்காங்க இல்ல சமாதி தான் ஆமாடா இதை தேடி தானே வந்தோம் இப்பதானே சொல்றேன் உங்ககிட்ட நம்ம அது புதையடா தேடி வந்ததுக்கு டேய் இதை தேடி தான் நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் சரியா அங்கதான் அதான் சொன்னல அங்கதான் எரிச்சாங்கன்ட்டு எங்கடா அங்கதான் வா பாப்போம் வா இல்ல ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சு நம்ம வரும்போது ஒரு பில்டிங் பார்த்தோம்லடா ஆமா அந்த பில்டிங் அந்த பில்டிங்ல இருந்தவங்க சூசைட் பண்ணிட்டாங்களாண்டா ஏதோ ப்ராப்ளம்னால அவங்களோட பாடியை வந்து அவங்க பெரிய ஆளு இன்னைக்கு வந்து எங்களை முடிச்சு விட பாக்குறேன் நீ கூட்டு வந்து இல்லடா அவங்க பெரிய ஆளுன்றதுனால இங்க கொண்டாந்து புதைச்சிட்டாங்க தூக்கி அடிச்சிட போகுது அது பாட்டுக்கு அதனால அதோட ஆக்டிவிட்டிஸ் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க சரி வாங்க இந்த பக்கம் பாப்போம் வாங்க போகாத நாங்க ஏறிட்டாங்க யாரோ என்னடா ஜூம் பண்றாங்க உண்மையிலே இருக்க மாதிரி தான் இருக்கு அங்க ஜூம் பண்ண அங்க யாரோ நிக்கிற மாதிரி தான் இருக்குல்ல நம்ம போயிடலாம் டேய் எப்படிடா போ நாங்களும் வரணும்ல வாடா உள்ள போய் பாத்துட்டு வந்துருவோம் தனியா ஓடி போனா எங்கேயாச்சும் தேவலாம ஒன்னே அடக்க பண்ண வேண்டியது வரும் பாத்துக்கோ வாங்க உள்ள போய் பாத்துட்டு தான் வருவோம் வாங்க கட் பண்ணுங்க உள்ள போவோம் இல்ல ஆனா ஏதோ ஒரு சவுண்ட் வந்துட்டே தான் இருக்கு ஏதோ ஒரு நான் இந்த இடத்துல எனக்கு எது ரிஸ்க்னு தோணுது நான் வேணா போயிடலாம் உடம்புல ஒரு மாதிரி சில்த்துக்குது ப்ரோ கட் பண்ணுங்க ப்ரோ உனக்கு எப்படிடா இருக்கு அவன் சொல்ற மாதிரி தான் உனக்கும் தோணுதா இடம் ரிஸ்கா இருக்க மாதிரி இருக்கா ரிஸ்கா தான் இருக்கு எனக்கு ஏதோ ரொம்ப நேரமா ஒரு சத்தம் வந்துகிட்டே இருக்கு நான் எனக்கு ஒரு மாதிரி இங்க பாரு புல்லு பாரு சரிடா வந்தாச்சுடா யாரோ ஓன் கத்துற மாதிரி சவுண்ட் கேட்கல எனக்கு அந்த மரத்துல அப்ப இருந்து யாரோ நிக்கிறாங்கண்ணா யாரோ நின்று பாத்துட்டே இருக்காங்கண்ணா யாரோ எந்த மரத்துலடா அந்த பனைமரம் பாருண்ணா 2 பனைமரம் பாருண்ணா 2 பனைமரம் நடுவுல பாருண்ணா என்ன ப்ரோ நீ இங்க வேகமா பயன்படுத்தி வர போறாங்க அலைவா இருங்க இன்னைக்கு என்ன சம்பளம் அது வாங்கடா போய் பாப்போம் வாங்க போயிட்டு வருவோம் வாங்க அதெல்லாம் ஒண்ணும் இருக்காதுடா வாங்கடா பயப்படாம எனக்கு பயமா இருக்கு புதரா இருக்கு போல தெரியுமா அதெல்லாம் ஒண்ணும் பயம் இல்லை வாங்க வாங்க ப்ரோ பாத்துட்டு வந்துடும் என்னென்ன வந்தாச்சு இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்ததே நம்ம இதுக்காக தானே வந்தோம் பின்னாடி யாரும் நிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ப்ரோ இது ஏதோ சுடுகாடு போல ப்ரோ இது சுடுகாட்டுல கண்டிப்பா ஏதோ இருக்கு போல ப்ரோ 2 பேர் இறந்துருக்காங்கன்னு சொல்லிருக்கீங்க 2 பேர் இல்லடா 10 பேருக்கு மேல இங்க இறந்துருக்காங்க வாங்க எனக்கு டேய் வாங்கடா வந்தாச்சுடா பயப்படாம நம்மளால முடியும் வாங்கடா போய் பார்த்துட்டு வருவோம் வாங்க கடை இந்த வரைக்கும் பார்த்துட்டு வந்துடுவோம்டா ஒரு ஏரி இது கோர புல்லு ப்ரோ எதுவுமே போக முடியாது ப்ரோ இங்க ஏரி இருக்குன்னாங்கடா அதை தானே பார்க்க போறோம் பாரு ப்ரோ இங்க இருந்தே உனக்கு ஏரி பின்னாடி நம்மள வந்து ஏரியில போகுது ப்ரோ அது பாட்டுக்கு ஆமா ஏதாவது பாட்டு கிளம்பிடுச்சுன்னு வச்சுக்கோங்க பேய் கிளம்புதோ இல்லையா ஏதோ பாம்பு கிம்பு கிளம்பிடுச்சுன்னா ஜோடி முடிஞ்சிடும் இந்த இடம் வெட்ட வெளிடா அப்படியே இப்போ இந்த பனை மரம் தான் மேட்ரு இல்ல அப்படி போயிடலாம் எப்படி அதுதான்டா கஷ்டம் போக கூடாது இதுதான் வழி வரப்பு யாருமே போக கூடாதுன்னா இங்க பாருங்க முள்ள வெட்டி போட்டுருக்காங்க இங்க நம்ம அதை தாண்டி போயிட்டு இருக்கோம் தேவையில்லாத வேலை நினைக்கிறேன் சரி வாங்கடா இதுதான்டா வழி மாதிரி தெரியுது பாருங்கடா நீங்களே பாருங்க அதுதான் ரொம்ப புதர் மாதிரி வழி போட்டிருக்காங்க வாங்க இது போய் பார்த்துட்டு நம்ம அப்படியே வந்துடலாம் இது வரைக்கும் வந்தாச்சு இது முடிச்சுட்டு அவ்வளவுதான் நான் வேற எதுவும் கூப்பிடல இது வரைக்கும் போவோம் போயிட்டு பார்த்துட்டு உடனே வந்துருவோம் எனக்கு வயிற்ற கலக்குது ப்ரோ உண்மையான சொல்றியாடா சத்தியமா ப்ரோ எனக்கு ஏதோ இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது ப்ரோ உண்மையா சத்தியமா ப்ரோ ஏதோ பின்னாடி நம்மளை போட்டு அமுக்குது ப்ரோ எனக்கே தள்ளாடி தாண்டா வந்துட்டு இருக்கேன் சொன்னா நீங்க பயப்படுவீங்களேன்னு சொல்லல உங்ககிட்ட தலைவா கண்டென்ட்காக இல்ல இது இதுக்கு மேல பெருசா அது புல்லு வேண்டாம் பாம்பு இருக்கும் கன்ஃபார்ம் சரி வாங்க இப்படி போலாம் வாங்க சரி வாங்க 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 இவ்வளவு பெரிய லைட்ல பாம்பு தெரியும்டா இல்ல ப்ரோ பாம்பு தெரியும் ஓகே அது நம்மள போடுறது தெரியுமா அதெல்லாம் நம்மள உடனே எல்லாம் போட்டுறாது ப்ரோ எனக்கு ஒரு சின்ன டவுட் இங்க அப்படி என்ன ப்ரோ எப்படி ப்ரோ இறந்தாங்களா அந்த 2 பேரு முதல்ல இறந்தது இந்த குடும்பம் தான்டா அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ஆவி வந்து எல்லாரையும் பயங்காட்டுறதாகவும் அந்த பில்டிங்ல யாருமே இல்லையா ப்ரோ ஆமா அந்த வீட்டை காலி பண்ணிட்டாங்க அவங்க மொத்த பேரும் இறந்துட்டாங்க ப்ரோ யாரும் இங்க பாரு ப்ரோ யாரும் ஒளிஞ்சிருக்காங்க ப்ரோ எங்கடா தெரியுது உனக்கு அங்க பாரு ப்ரோ
அந்த ப்ரோ நேரம் அடி ப்ரோ அந்த பணமரத்து கீழே பாரு ப்ரோ, சத்தியமா அந்த பணமரத்து கீழே பாரு ப்ரோ. ஆமாம், யாரோ இருக்க மாதிரி தான் இருக்குது ப்ரோ. ரிஸ்க் தான் ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு நம்மள இன்னைக்கு ரிஸ்க் போல, நம்மள இன்னைக்கு ரஸ்க் அந்த பணமரத்துல தான்டா விஷயமே இருக்குன்னு சொன்னாங்க. பணமரத்துல விஷயம் இருக்கா? பணமரத்து பக்கத்துல போக கூடாதுன்னுவாங்க, பேய் இருக்குன்னுவாங்க. எங்கடா டேய், இவன் கத்துறதுனா பயமா இருக்கு. ஒரு மாதிரி ஆகுது எனக்கு. இதெல்லாம் ஒன்றும் வெட்ட வழி தான்டா, வாங்கடா பயப்படாம. நீ அந்த பனைமரத்துக்கிட்ட போயிட்டு அப்படியே வழி இருக்குடா, நல்ல வழி, வாங்கடா கூட்டு போறேன். எங்க கிட்ட வந்த ப்ரோ, வா வா, நான் தான் வரேன்ல. டேய் பயப்படாம வாங்கடா வாங்கடா, நீ கத்துறதாண்டா பயமா இருக்குது. ஏய் புதக்குழி மாட்டிலண்டா அவங்க இறந்தாங்களே, வாங்கடா. டேய் நம்ம வீடியோ எடுக்கிறோம்னா கண்டென்ட் முடிக்காம எப்படி போறது? சும்மா சிவனேட்டு கேட்கல வேண்டாம், ஏன்டா வம்பளுக்கு போறீங்க கேட்க போது ப்ரோ. வா வம்பளுக்கு எங்கடா? அங்க பாரு ப்ரோ, அங்க பாரு ப்ரோ, யாரும் நடந்து போறாங்க ப்ரோ, அங்க பாரு ப்ரோ. தெரியுதா? ஏய் ஏதோ தெரியுற மாதிரி தான் இருக்குடா, அவன் சொல்ற போதெல்லாம் ஏதோ ஒன்று கிராஸ் ஆகிற மாதிரி தான்டா இருக்கு. ப்ரோ எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான், எனக்கு ரிஸ்க். யாரை கூப்பிடுங்க போவோம், அங்க பாரு ப்ரோ. நாத்த வர அடிக்குதியா, ஏதோ போனா ஏதோ செத்து போன மாதிரி நாத்த அடிக்குது இல்ல? சத்தியமா ப்ரோ, வா ப்ரோ, இங்க பாரு, வா ஏதாவது பண்ணி வச்சு போறாங்க. சும்மா இருக்கல, ஊதி கிளப்பி விடுறமான ஆள், எனக்கு உச்சா வருதியா. வாயா சரி வாங்க போவோம். இங்க 7 மணிக்கு மேல முதல்ல வெளியே யாரும் வர மாட்டாங்களாண்டா, நம்ம தான்டா வந்து நிக்கிறோங்க. கார் கிட்ட வந்து இது வேற புருண்டா பயமா இருக்குது. 7 மணிக்கு மேல யாருமே வர மாட்டாங்க, நம்ம மட்டும் ஏன் இப்படி வாக்கிங் போயிட்டு இருக்கோம்? 11:30 மணி மேல ஆகுது. நம்ம வேலையா தானடா, வாங்கடா பாப்போம். ப்ரோ நாளைக்கு வேலைக்கு போடு ப்ரோ, நாளைக்கு வேலைக்கு போகாம இங்கே போக வச்சுடாத ப்ரோ. அங்க பாரு ப்ரோ, ஏதோ தொங்குற படம் பார்த்து போட்டதுக்கே தேவலாம் உள்ள படத்து மரத்துக்கு மேல பாரு, ஏதோ ஒண்ணு இருக்க மாதிரி இல்ல? அதேதான் அங்க ஃபோக்கஸ் வை ப்ரோ. அங்க என்ன ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன், பணமரத்துல ஏதோ நீங்க போட்டோ பிடிக்குன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, கிட்ட வந்து செல்ஃபிக்கு பிக்கா கொடுக்க போதே வந்து டம்மான்னு ஒன்று வச்சு நம்ம 3 பேரும் படுக்க போகுது. எனக்கு தெரிஞ்சு அங்க பாரு, அந்த வீட்டுல யாரும் நிக்கிற மாதிரி. கேமரா லைட் ஆஃப் பண்றேன். லைட் ஆஃப் ஆயிருச்சுடா, சார்ஜ் ஃபுல்லா இருந்துச்சுடா. சார்ஜ் ஃபுல்லா இருக்கானே ஆன மாட்டேங்குதுடா ப்ரோ. ஏதோ ஃபீல் ஆகுது ப்ரோ, பக்கத்துல என்னமோ தொடுற மாதிரியே ஃபீல் ஆகுது ப்ரோ. ப்ரோ ஏய் என்ன யாரோ இழுத்த மாதிரி இருந்துச்சுடா. போலாம், உங்களை கூட்டு வந்தேன் பாருடா, என்ன சொல்லணும்டா. எனக்கு தெரிஞ்சு நீ இந்த மேல இருக்க பேய் வீடியோ எடுக்க, அதே வீடியோல கூப்பிடு ப்ரோ, நான் வரவே மாட்டேப்பா. ஏடா ஃபர்ஸ்ட் வீடியோலயே எப்படி பயப்படுறீங்களேடா, உங்களை வச்சு நான் பெரிய பிளான். பெரிய புள்ளி ஏதாவது வந்து போட்டக்குன்னு போட்டு வா வா வந்த நம்ம வெட்ட வழியில் தானே போறோம், வாங்க வாங்க வாங்க. டேய் டைம் இருக்குடா இன்னும் வெளில வர்றதுக்கு, பாம்புங்கெல்லாம். விளையாண்டுகிட்டு இருக்குல்ல, அது பசங்க விளையாடல, அது பேய் விளையாண்டுகிட்டு இருக்கு. வா நீ பாட்டுக்கு ப்ரோ. அதுவும் இல்லாம அந்த பசங்க 6 மணிக்கே ஓடிட்டானுங்க. ஆனா நீ ஏன்னா இங்கிட்டு வர கிளம்புனா அப்படின்னு சொல்லிட்டு போனானுங்க. இனிமே தானே அந்த இடமே பயங்கரமா இருக்குன்னாங்க, இதுக்கு மேல போக மாட்டேங்கிறீங்களா? சத்தியமா தெரியுது ப்ரோ எனக்கு. இங்க உங்களுக்கு உண்மையிலே இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதா? கண்டிப்பா ஃபீல் ஆகுது. பொம்பளை குரல்லாம் கேக்குதியா ப்ரோ? வாயா கலப்பறாங்க. அந்த பக்கத்துல ஒருத்தவர் சொன்னாரு, மாடு மேய்க்கிறவங்க 2 பேர் இறந்துட்டாங்கன்னு வேற சொல்லிட்டாரு ப்ரோ. அது பணமரத்துக்கிட்ட தானே சொன்னாங்க, அந்த பணம் கிட்ட பாரு ப்ரோ. ப்ரோ எனக்கு என்னமோ இந்த இடத்துல ஏதோ பெருசா வெயிட்டா நம்ம 10 பேர் இறந்துருக்காங்கடா இங்க. நம்ம என் கண்ணுக்கு ஒண்ணு தெரியலையேடா. 10 பேர் இறந்துருக்காங்க. 10 பேர் இறந்துட்டு பதிப்புடாத ப்ரோ, கூட்டத்துக்கு கிளப்பல நம்ம பதிப்புடாத. நீங்க பயப்பட மாட்டீங்கன்னு நினைச்சு வந்தோம்டா. அவனுங்க ரொம்ப பயந்ததுனால அந்த பசங்க 2 பேரையும் நான் வந்து மேலே இருக்க சொல்லிவிட்டு, நான் மட்டும் அந்த பனைமரத்துக்கிட்ட போய் என்ன தான் இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடணுன்ற ஆர்வம் எனக்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஆனால் உண்மையிலே சொல்லணும்னா பசங்களை பாராட்ட தான் செய்யணும். அவங்க சொல்கிற மாதிரி நிறைய உருவங்கள் அங்கங்கே நிற்கிற மாதிரி எங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் கேமராவில் எந்த அளவுக்கு ரெக்கார்ட் ஆகிருக்குன்றதுலாம் எங்களுக்கு தெரியலை. சரி, வந்த டாஸ்க்கை முடிக்கணுன்றதுக்காகவே நான் வந்து இந்த பனைமரத்தை நோக்கி நான் நடக்கிறேன், நீங்கள் கிளம்புங்கடான்னு சொல்லிவிட்டு நான் அவங்க 2 பேர்த்தையும் உள்ளே போகணும் ரொம்ப தூரம், அவங்கள அமுச்சு விட்டுட்டு நான் மட்டும் பனைமரத்தை நோக்கி முன்னாடி நவுண்டேன். இந்த புதக்குழியில் தான் இந்த 2 பேர் விழுந்து இறந்ததாக சொன்னாங்க, அம்மாவும் பொண்ணும். இந்த புதக்குழி வந்து சரியான ஆழங்க. இப்போ தான் கண்ணில் படுத்து பாருங்கள், இது பனைமரத்துக்கு பக்கத்திலே இருக்குது. ஸோ இதில் தான் வந்து
ஒரு அம்மாவும் பொண்ணும் தவறி விழுந்து அம்மா வந்து பொண்ணை காப்பாற்ற போய் அவங்களும் மாட்டிக்கிட்டாங்க இதில் அப்படின்னு சொன்னாங்க. அந்த புதக்குழிக்கிட்ட தான் நம்ம நிற்கிறோம் இப்போது. இதுக்கு மேலே அவங்கள கூப்பிட்டு வந்தோம்னா ரிஸ்க்கு தான். அவங்க ரொம்ப பயந்து கத்திட்டாங்க வச்சுட்டாங்கன்னா பிரச்சனை. ஸோ அதனால் அவங்கள அனுப்பிச்சிட்டு நான் மட்டும் உள்ளே போகிறேன். இப்போ நம்ம கண்ணுக்கு அந்த புதக்குழி தெரியுது. யாரோ அழுகிற சவுண்டு உங்களுக்கு கேட்குதா? ஏதோ முணங்குற மாதிரி இருக்குது பாருங்கள் சவுண்டு. இந்த புதக்குழி பக்கத்தில் தான் கேட்குது. இப்போ நல்லா கேட்குது. உங்களுக்கு கேமராவில் கேட்குதா? எங்க பக்கத்தில் தாங்க கேட்குதுங்க எங்கேயோ. நம்ம தேடும். என்ன சத்தம் இது? யார் அது? யார் அது சத்தம் எங்கே கொடுக்கறது? நீங்க தானே அது? அது நீங்க தானா? ஏன் இப்படி அழுவுறீங்க? நீங்க தானே அது? அது நீங்க தானா? இந்த கிட்ட வரலாமா உங்ககிட்ட? ஏன் இப்படி அழுவுறீங்க? நீங்க இங்க தான் இருக்கீங்களா? அப்போ அவங்க எல்லாரும் சொல்றது உண்மைதானா? நீங்க தானே அது? ஏன் நான் வந்தா பக்கத்துல வந்தா போயிடுறீங்க? நான் உங்களை பக்கத்துல நெருங்கி வரேன். நான் எங்க பார்த்தாலும் தெரியுறீங்க. ஆனால் எனக்கு பயமாக இருக்குது. நான் தனியாக வந்திருக்கேன். ஆனால் வந்து நான் உங்களை பார்க்கணுன்ற ஒரே விஷயத்துக்காக தான் நின்றுட்டுருக்கேன். நான் ஒரு இடத்த எடுத்தேன்னா கண்டிப்பாக நான் முடிச்சுட்டு தான் போவேன். அந்த பனைமரத்தை தாண்டி கொஞ்சம் தூரம் நடந்து போனேன். எனக்கு வந்து டார்ச்சும் பார்த்தீங்கன்னா எனக்கு பேக்கப் இல்லை. ஸோ சார்ஜ் கம்மியானதுனால டார்ச்சும் நான் கொஞ்சம் பார்த்து தான் யூஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் தனியாக போய் அந்த பில்டிங்கை நான் பார்த்து கிட்ட போக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதுதான் அந்த பில்டிங்குன்றதுக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. கண்ணாடிங்கெல்லாம் உடஞ்சிருந்துச்சு பில்டிங்கில். ஸோ நான் லாங்கில் இருந்தே பார்த்தேன். நான் சுற்றி முற்றி யாராவது இருக்காங்களா, ஒரு வேளை அங்கே சைக்கோ அந்த மாதிரி யாராவது இருப்பாங்களோன்ற ஒரு பயம் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா கூட வந்த பசங்களும் பின்னாடி போயிட்டானுங்க. ஸோ இப்போ அவனுங்க போய் அங்கே ரீச் ஆகிறதுக்கு நான் வந்து அந்த ஃபோக்கஸ் லைட்டை கொடுத்து விட்டுட்டேன். இப்போ என்கிட்ட இருக்கிறது சார்ஜ் கம்மியான ஒரு டார்ச் தான். சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு அந்த டார்ச் எடுத்துகிட்டு நான் பார்த்தேன். அந்த வீட்டை பார்த்துக்கிட்டு அந்த கண்ணாடிங்கெல்லாம் உடஞ்சிருக்கிறதெல்லாம் நான் லைட் அடித்து பார்த்தேன். அங்கே யாராவது இருக்காங்களான்னு சொல்லிட்டு கேட்கலான்னு பயமாகவும் இருந்துச்சு எனக்கு. சரி ரைட்டு நம்ம வந்து வந்தோம் அப்படியே பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த வீட்டை சுற்றி பார்க்கும்போது அந்த கண்ணாடியில் வந்து ஒரு குழந்தையோட கை வந்து என்னை வான்னு மேலே கூப்பிடுற மாதிரி அசைவு தெரிஞ்சிச்சு. அதை பார்த்து மிரண்டு போயிட்டு நான் திரும்பவும் அந்த இடத்துல நல்லா டார்ச்சை வந்து தட்டிட்டு நான் பார்த்தேன். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிரைட்டாக டார்ச் அடித்த உடனேயும் அந்த கை மட்டும் கிளியரான அப்படியே நிற்கிது. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அந்த கை விலகி உள்ளே இழுத்துருச்சு. எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. எனக்கு உண்மையிலே அதை பார்த்தது அந்த குழந்தையோட கைதானான்னு சொல்லிட்டு திரும்பவும் நான் டார்ச் அடித்து பார்த்தேன். ஆனால் உண்மையாக சொல்லணும், அது தத்ரூபமாக அந்த குழந்தையோட கை தான் அது. உள்ளே ஏதோ ஒரு சத்தம். உள்ளே போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உருவம் வந்து பக்கத்து ஜன்னலில் நின்றுட்டு உடனே விலகின மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. எனக்கு பயங்கரமான பயம் வந்துடுச்சு. சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு வேகமாக நான் வந்து நோக்கி அந்த பசங்கக்கிட்டே போயிடலான்னு சொல்லிட்டு அவங்கள நிற்க சொன்ன இடத்துக்கு நான் வேகமாக நகர்ந்து போனேன். இதுக்கு மேலே என்னால் இங்கே நிற்க முடியல. நாங்கள் தேடி வந்த கேட்ட என்ன சொன்னாங்களோ இங்கே நடந்த விஷயம் அதை அப்படியே நாங்கள் கண்ணெதிர்க்க பார்த்துட்டோம். அந்த பயத்தோடையே நாங்கள் கிளம்பி போயிட்டோம்.